Hi, hello, welcome. I am RJ Hasni. Happy wedding anniversary both of you. Thank you. உங்கள் வெட்டிங் டே பற்றி சொல்லுங்கள். ஸோ வெட்டிங் டே அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்து ஆக்ஷன் கிளாஸ் தான். ஸோ 2 பேர் டீச்சர்ஸ் அப்படினால கரெக்டாக எங்கள் வெட்டிங் டே அன்றைக்கி ஆக்ஷன் கிளாஸ் போட்டாங்க. ஸோ நாங்கள் மணவாயில் உட்காந்துருப்போம். அப்போ கூட ஃபோன் பண்ணுறாங்க ஆக்ஷன் கிளாஸ் என்ன வரலைங்க அப்படின்னு. நாங்கள் மறுபடியும் ரிப்ளை பண்ண மாதிரி எங்கள் வெட்டிங் டே. ஸோ நாங்கள் வர முடியாது, நெக்ஸ்ட் இயர் வந்து கலந்துருக்கோம் அப்படின்னு. ஸோ கரெக்டாக 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் இன்றைக்கும் வெட்டிங் டே வந்து கரெக்டாக அதே மாதிரி எங்களுக்கு ஆக்ஷன் கிளாஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஆக்ஷன் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ வெட்டிங் டேல மறக்க முடியாது அப்படின்னா ரொம்ப கும்பல் அதிகம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ தான் கும்பலும் தெரியாமல் சமையல் கம்மியாக பண்ணிட்டோம். ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கும்பல் வந்துட்டாங்க அதிகமாக. ஒரு ½ hour வெயிட் பண்ணி தான் கூட மறுபடியும் அடுத்த எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறனால யாருமே வெயிட் பண்ண முடியல. எல்லாமே டைம் ஆச்சு பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் சாப்பிடல. ஸோ குவாலிட்டி தான் சாப்பாடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கு அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வரும்போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா வந்து வந்தாங்க கவுளர் டிஸ்ட்ரிக்ட் பேர் பார்க்கறதுக்காக. அதனால் கும்பல் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகி யாரும் வந்து மண்டபத்துக்கு வர முடியல, மண்டபம் வெளியே போக முடியல. ஸோ ரொம்ப கொஞ்சம் ட்ராஜிக்காக இருந்துச்சு 10 இயர்ஸ் பிஃபோர். ஸோ இதுதான் என்னோட வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்.